அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் க்யூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே, மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம யூனிட் 6 இந்தியன் எக்கனாமியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு: ஏ ஜனவரி 1, 1969, பி ஜனவரி 1, 1959, சி ஜனவரி 1, 1949, டி ஜனவரி 1, 1939. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஜனவரி 1, 1949. செகண்ட் பொறுத்துக: ஏ நாக்பூர் திட்டம், பி பாம்பே திட்டம், சி லக்னோ திட்டம், டி தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாக்பூர் திட்டம் 1943 63, பாம்பே திட்டம் 1961 81, லக்னோ திட்டம் 1981 2001 வரையும், தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம் 1999. இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகமானாலும் சமீப காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட காரணமாக இருப்பது: ஆப்ஷன் ஏ அதிக கடன்பட்ட நிலை, பி பருவகால மழை பெய்யாமை, சி இயற்கை வளங்கள் அதிகம் பயன்படுத்துதல், சி டி பெருகி வரும் மக்கள் தொகை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அதிக கடன்பட்ட நிலை. அடுத்தது அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று விதத்தை அறிவிக்கும் அதிகாரமுள்ள வங்கி எது? இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி அமைச்சகம், உலக வங்கி, இந்திய ஸ்டேட் வங்கி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்தது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு: அக்டோபர் 2, 1950, அக்டோபர் 2, 1960, அக்டோபர் 2, 1980, அக்டோபர் 2, 1970. ஆன்சர் சி அக்டோபர் 2, 1980. அடுத்தது தாராள மயம், தனியார் மயம் மற்றும் உலக மயம் எல்பிஜி மாதிரி வளர்ச்சி துவங்கிய ஆண்டு: ஏ 1985, பி 1987, சி 1990, டி 1991. ஆன்சர் டி 1991. இராணுவம் மற்றும் பொது கடனுக்கான வட்டி செலுத்துதல் டேஷ் ஆகும்: வளர்ச்சிக்கான செலவு, வளர்ச்சியற்ற செலவு, திட்டமிட்ட செலவு, திட்டமிடா செலவு. பி வளர்ச்சியற்ற செலவு. கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாது? தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, அயல்நாட்டு வாணிப கொள்கை, பொதுத்துறை நிர்வாகம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 1, 2, 4. தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, பொதுத்துறை நிர்வாகம். அடுத்தது பணக்கொள்கையின் கருவிகள்: வங்கி விகிதம், வரி விகிதம், ரொக்க இருப்பு விகிதம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வங்கி விகிதம்,
ரொக்க இருப்பு விகிதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூ.